Dear 10th standard students, இன்றைக்கி மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நல்லபடியாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 1 மார்க் கீ போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 8,6, செகண்டுக்கு ஆப்ஷன் டி குவாட்ராட்டிக், தேர்டுக்கு ஆப்ஷன் B2, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் C 14,280, அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன்னுடைய ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன்று x = 1, y = 2, z = 3, தென் ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, தென் எயித்துக்கு பார்த்தீங்கன்னா 3,5, நைன்த்துக்கு பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், 10த்துக்கு 2, 11த்துக்கு 4x, 12த்துக்கு 2:1, 13க்கு 2, 14க்கு p/p+q+r. இதில் 2 மார்க் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லைட்டாக. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணலாம். உங்க என்ன கொடுத்தாங்கன்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கியூப் டு த லார்ஜஸ்ட் ஸ்பியர் எக்ஸாக்ட்லி ஃபிட் இன் டு தட் கியூப் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கியூபுடைய சைடு நம்ம ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணி எடுத்துக்கணும். ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டா வால்யூம் ஆஃப் த கியூப் A கியூப், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இதுக்குள்ளார ஒரு ஸ்பியர் மேக்ஸிமம் ஸ்பியர் இன்னும் வைக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா அதோடைய வால்யூம் வந்து 4/3 πr கியூப். பட் ஆர் அப்படின்றது இங்கே A/2. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆருக்கு பதிலாக A/2 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். A கியூப் கேன்சல் ஆகிடும். இதில் 8 4 8 அடிச்சிங்கன்னா 2, இதை 2 அடிச்சிங்கன்னா 11. ஸோ 11/21 1:2 அப்படின்னு வரும். இந்த 21 நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21:11. ஸோ திஸ் இஸ் த கம்பல்சரி 2 மார்க். கம்பல்சரி 5 மார்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சம்மு தான். 3.14 உள்ள சம்மு இது 1/α², 1/β². அதை யூஸ் பண்ணி சம் போடலாம். பட் கொஸ்டின் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எடுத்துக்கிட்டு இதோடைய சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இருந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரெடி பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. பட் இந்த கம்பல்சரி கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். 1 மார்க்லேயும் ஒன்றும் பெரிய ட்விஸ்ட்லாம் எதுவும் இல்லை. எக்ஸாம் நல்லபடியாக எழுதுன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.